لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்யும். அன்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் ஆவார்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், அந்த நரகத்தின் மீது கடின சித்தமுள்ள மலக்குமார்கள் சாட்டப்பட்டிருப்பார்கள். லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதற்கு எந்த மாறும் செய்ய மாட்டார்கள். வயஃபாலூன மா யுஅமரூன், கட்டளையிடப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் என்று சொல்கிற போது நம்மை பார்த்தும் கியாமத் நாள் வரையிலும் தோன்றக்கூடிய அத்தனை மூமின்களை பார்த்தும் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் இந்த வசனம் இறங்க பெற்ற போது இருந்தவர்கள் யார் என்பது நம்முடைய சிந்தனைக்குரிய விஷயம். இந்த வசனம் இறங்க பெற்ற போது இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் தான் இருந்தார்கள். அப்படியானால் முதலில் இந்த வார்த்தை சஹாபா பெருமக்களை பார்த்து தான் சொல்லப்படுகிறது. உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று முதலில் அல்லாஹ் தஆலா சொல்வது சஹாபா பெருமக்களை பார்த்து தான் சொல்கிறார். நாம் எண்ணி பார்க்கிறோம், சஹாபா பெருமக்களுக்கும் நரகத்திற்கும் என்ன சம்பந்தம்? அவர்களுக்கும் நரகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் அவ்வளோ பெரிய தியாகம் செய்தவர்கள் அவர்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள். அது சஹாபா பெருமக்கள். அவர்கள் மாத்திரமல்ல, சஹாபிய பெண்மணிகள் அவர்களும் கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் அல்ல. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் சிறுவர்கள் அவர்களும் தியாகம் செய்வதில் சளைத்தவர்கள் அல்ல. யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சிறுவர்களும் சரி மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள். நன்றாக சொல்லப்போனால் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக விளங்கியவன் அபூஜஹல். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரி யார் என்றால் அபூஜஹல். அந்த அபூஜஹலை கொன்றவர்கள் யார் தெரியுமா? 12 வயதில் நிரம்பப்பட்ட சிறுவர்கள் தான் கொன்றார்கள். 12 வயதில் நிரம்பப்பட்ட சிறுவர்கள் அந்த அபூஜஹலை கொன்றவர்கள். அதை பற்றி வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தேன். எனக்கு பக்கத்தில் 2 சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு பக்கத்தில் சிறுவர்கள் தானே நின்று கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் யாரை நின்று கொண்டிருந்தால் நமக்கு உதவிகரமாக இருக்குமே. சின்ன பையன்கள் சிறுவர்கள் தானே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று மனதிலே எண்ணினேன். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற போது அந்த சிறுவர்களில் ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், சாச்சா, அபூஜஹலை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அபூஜஹலிடத்தில் உங்களுக்கு என்னப்பா வேலை என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக தாறுமாறாக பேசிக்கொண்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்பொழுது ஒன்று அவன் அல்லது நாங்கள் என்ற முடிவோடு இங்கே வந்திருக்கிறோம் என்று அந்த சிறுவர் சொன்னபோது ஆச்சரியப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு குதிரையில் அபூஜஹல் அந்த பக்கமாக போய் கொண்டிருந்தான். உடனே அந்த சிறுவர்களை தட்டி, அதோ போகிறாரே அவன்தான் அபூஜஹல் என்று சுட்டி காட்டினேன். அந்த 2 சிறுவர்களும் சுட்டாக அப்படியே பறந்து போய் ஒருவர் குதிரையுடைய காலை வெட்டினால் குதிரை கீழே விழுந்தது. அவரும் கீழே விழுந்தான். அவனை தாக்கினார்கள். குற்றுயிரும் கொலையுருமாக ஆக்கிவிட்டார்கள்.
மொத்தத்தில் மிகப்பெரிய இஸ்லாத்திய விரோதியான அபூஜகலை கொன்றவர்கள் யார்? 12 வயது நிரம்ப பெறாத சிறுவர்கள் தான். சிறுவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே சஹாபா பெருமக்களும் சரி, சஹாபிய பெண்மணிகளும் சரி, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களும் சரி, எல்லோருமே தியாகத்தில் மிக உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகிகளை பார்த்துத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களை நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. நரகத்திற்கே சம்பந்தமில்லாத அந்த தியாகிகளை பார்த்தே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான் என்று வைத்துக் கொள்கிற போது, சாமானியமான நண்பர்களை பார்த்து அந்த வசனம் எப்படிப்பட்ட நிலையில் சொல்லப்பட்டிருக்கும், எப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்லியிருப்பார் என்பது நம்முடைய சிந்தனைக்குரிய விஷயமாகும். எனவே அந்த நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் தயார் நிலை வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒத்தமஸ்தகு பி சுன்னத்தி ஹபீபிக்கும், உங்களுடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யகூல் அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலுல் ஜன்னா, என்னுடைய சமுதாயம் அத்தனை பேரும் சொர்க்கத்தில் புகுதுவார்கள், இல்லா மன் அபா, விலகி கொண்டவர்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காதவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துவதலே, ஒமன் அபா, விலகி கொண்டவர்கள் என்று சொல்கிறீர்கள், யார் அவர்கள்? விலகி கொண்டவர்கள் யார் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, எனக்கு வழிபட்டவன் சொர்க்கத்திலே புகுதுவான். ஒமன் அசானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவன் விலகி கொண்டவன் ஆவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே விலகி கொண்டவன் என்று சொன்னால் எனக்கு யார் யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் விலகி கொண்டவர்கள். எனவே எனக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் புகுதுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி, நரக நெருப்பை விட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி என்னை பின்பற்றுவதுதான். எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ரொம்ப வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லவர் பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வஅஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.